ஹாய்ங்க. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். அது யாருக்குன்னா, கார்டனிங்கில இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, வீட்ல வந்து டெரஸ் கார்டன் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து காய் செடிலாம் வளர்க்குறீங்க, அதாவது வெஜிடபிள் பிளான்ட்ஸ்லாம் வளர்க்குறீங்க. முக்கியமா வந்து என்னென்னா, அந்த கொடியா போற அந்த செடிலாம் நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா, கொடியில வந்துட்டு இந்த பரங்கிக்காய், பூசணிக்காய், சொரக்காய், பாகக்காய், பீர்க்கங்காய், பொடலங்காய் இந்த மாதிரி காய் வகைகள்லாம் வந்து நெறைய பூ வைக்கும். ஒரு சில டைம் என்ன ஆகும்னா, ஒரு சில விதைகள் வந்து நெறைய பூ வைக்கும். ஆனா வந்து காய் வைக்கவே வைக்காது. நான் வந்து எங்க வீட்ல வந்துட்டு ரீசென்ட்டா பரங்கிக்காய், அதாவது அரசாணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. அந்த செடி வந்து நான் வச்சிருந்தேன். அது என்னாச்சுன்னா, அந்த செடி வந்து காய் வந்து நாங்க வாங்கிட்டு வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணதுலேருந்து விதைய எடுத்து அப்படியே நான் ஸ்ட்ரெயிட்டா ஊனி வச்சு வந்துச்சு அந்த செடி. அது வந்து அந்த செடியில பார்த்தீங்கன்னா, நெறைய பூ வச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதாவது அந்த ஆண் பூ மகரந்தம் இருக்கும் தனியா, காயோட சேர்ந்து ஒரு பூ வரும். அது வந்து பெண் பூ. ஸோ இந்த மாதிரி காய் வச்சுட்டே இருந்துச்சு. நானும் ஒரு ஒரு 10, 15 டேஸ்க்கு மேல பார்க்குறேன். அது காய் வைக்கிது. கொஞ்சம் பெருசாகுது. ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் வருது. அதுக்கப்புறம் காஞ்சு கொட்டிருது, அழுகி போயிடுது. கொட்டிடுது, அழுகி போயிடுது. இப்படியே ரிப்பீட் ஆயிட்டு இருந்துச்சு. சரி அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இந்த வருஷம் வந்து விதை எடுத்தோன்னா, அடுத்த வருஷம் அந்த விதை போட்டா தான் முளைக்கும். விதை வந்து நல்லா மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் போட்டா தான் காய் பிடிக்கும். அதுவும் இல்லாம அந்த சீசன்ல வச்சா தான் காய் பிடிக்கும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. சரி ஓகே. இதுலேருந்து காய் வராது அவ்வளோதான். இந்த செடி புடுங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அ யோசிச்சு டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, சரி ஏதாவது நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி காய் நிக்காத இருக்கிறதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து புடுங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் ஒண்ணு வந்து ஒரு வீடியோவில் பார்த்தேன். இந்த மாதிரி மகரந்தம் இருக்க அந்த ஆண் பூ எடுத்து அந்த காய் இருக்க அந்த பெண் பூவில் வந்து நம்ம தடவி விடும்போது, மகரந்த சேர்க்கை அதாவது கை மகரந்த சேர்க்கை பண்ணும்போது, அந்த காய் வந்து நல்லா நிக்கும் அப்படின்ற மாரி போட்டிருந்தாங்க. சரி ஓகே. இதில என்ன பெருசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். இந்த மாதிரி ஆண் பூ அதாவது மகரந்தம் இருக்கும். பெண் பூல மகரந்த தூள் இருக்காது. காயோட சேர்ந்து இருக்கும் அந்த பரங்கிக்காய் இதில. அந்த பூ மகரந்தத்த எடுத்து அதில நான் தேய்ச்சி விட்டுட்டு, ஒரு 2, 3 டேஸ் நான் அத கவனிக்கவே இல்ல. அப்படியே விட்டுட்டேன். சரி எல்லாம் கொட்டி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நாள் தண்ணி ஊத்த போம்போது பார்த்தா, அந்த 2, 3 காய் தடவி இருந்ததில 3மே வந்து நல்லா பெருசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி நான் நம்பல. சரி இவ்வளோ பெருசு வரும், அதுக்கப்புறம் கொட்டிரும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா, இப்போ நல்லாவே பெருசா வந்திருக்கு. அதில ஒரு காய் மட்டும் ஏதோ பூச்சி கடிச்சு ஒரு சொத்தையாயிடுச்சு. மீதி 2மே நல்லா பெருசா வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பூவும் வந்து அது நான் எப்போவோ வந்து பார்த்தது. அது அதுவாவே வந்திருக்கு. ஓகேவா? இப்போ வந்து ஒரு 10 பூ வைக்கிது அப்படின்னா, அதில நம்ம 10 தடவுனோம் அப்படின்னா, அதில வந்து கண்டிப்பா ஒரு 8 காய் வந்து அதில வந்து நிக்கும். ஏன்னா வந்து நான் டெய்லியும் தடவிட்டுருக்கேன். ஸோ வந்து நான் ரிப்பீட்டா ஒரு 3 டேஸ் வந்து அத ஃபாலோ பண்ணேன். அந்த 2 காயுமே பெருசாயிடுச்சு. இன்னொரு காய் வந்து தனியா தடவுனது அதுவும் பெருசாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 காய் தடவி வச்சிருக்கேன். அதுவும் வந்து இப்போ கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்றேன். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா பூ நம்ம செடி வச்சு வளர்த்து இவ்வளோ பெரிய கொடியா வந்து அது ஒரு காய் கூட குடுக்கலனா எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு தெரியும். ஸோ இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இத வந்து எல்லா செடிக்குமே ஃபாலோ பண்ணலாம். புடலங்கா அந்த மாரி கொடியில பூ வைக்கிறது. இந்த மாரி அதேமாரி கொடி வைக்கிறது எல்லாமே ஆண் பூ, பெண் பூ தனித்தனியா வைக்கும். காய் வர்றது நல்லாவே தெரியும். நீங்க அது வந்து காய் இருக்கிறது இல்லாம, தனியா காய் இல்லாம வெறும் பூ மட்டும் இருக்கிறத எடுத்து அந்த மகரந்த தூள் வந்து மஞ்சள் கலர்ல, வெள்ளை கலர்ல அந்த மாரி வரும். அத எடுத்து நீங்க தேய்ச்சி விட்டு ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அது வந்து காய் பிடிக்கும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க.